நான் முதல் கேட்க போறேன். சிறப்பா பேச சொல்லி வாழ்த்தி மைக் கொடுக்குறேன், பேசுங்க. சரி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வேத யோகராஜன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்னுடைய எண் 8903427595. நான் கேபி ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் பிரசன்னம் இந்த முறைகளெல்லாம் படிச்சுட்டு ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். மேலும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஐயாவுடைய இந்த கருத்தரங்களை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாதகத்தை கேபி முறையில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேபி முறையில் கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லணுங்கய்யா அப்படின்னாங்க. ஐயா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டேன். ஐயாவோட வழிகாட்டுதல் ப்ளஸ் நான் கற்ற என்னுடைய குருநாதருடைய வழிகாட்டுதல் ப்ளஸ் படிக்கிற மூல நூல்கள், அதாவது மூல நூல்கள் ப்ளஸ் வழி நூல்கள் ப்ளஸ் இந்த மாதிரி கருத்தரங்குகள், இந்த மாதிரி நிறைய இந்த கருத்தரங்குகள் வர்றது மூலியமாக நிறைய அறிவை நம்ம விருத்தி பண்ணிக்க முடியுது. இதில் நான் இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது கேபி முறையில் முழுக்க கேபி முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம். நான் பேர் சொல்ல விரும்பலாம். ஆண் பெண் அப்படி வேணால் கூட வச்சுக்கலாம், பெண்ணுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போது இங்கே நான் போட்டிருக்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கட்டமாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சூரியன் நான் போட்டிருக்கிறத சூரியன் மேலே புதன் போட்டிருக்கேன். இந்த சூரியன் புதன் 12ன்னு போட்டால் இது 12ஆம் பாவம். அதாவது கேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாகையிலேருந்து இந்த லக்னம் என்னென்னு கேட்டிங்கன்னா 21 பாகையில் ஆரம்பிக்குது. தோராயமாக கேபியில் எந்த இடத்துலேருந்து ஒரு பாவம் ஆரம்பிக்குதோ அதுதான் பாவ ஆரம்ப முனைப்புள்ளி. இங்கே ட்ரெடிஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த ராசியவே பாவமாக எடுத்துக்குவாங்க. இங்கே பாவம்னு சொல்கிறது பாகை டு பாகை, அது புரிஞ்சுக்கணும். நம்ம ராசின்னு சொல்கிறது கடக ராசியில் லக்ன பாவம் விழுந்திருக்கு. கடக ராசியில் 21 டிகிரியில் லக்ன பாவ ஆரம்ப முனை புள்ளி விழுகுது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 21 டிகிரிக்குள்ளே தான் இருக்காங்க. புதன் அஸ்தங்கம் ஆகலை, அது தேவையில்லைனாலும் சொல்லிடுறேன். அப்போது சூரியன் புதன் 2 பேரும் 12ஆம் பாவத்தில் இருக்காங்க. அடுத்து சுக்கிரன் பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம், நீசமாயிட்டாரு, கன்னிராசியில் இருக்காரும்போம். சுக்கிரன் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக சொல்லணும்னா 27 பாகையில் நீசமாவார். ஆனால் அவர் இங்கே இருக்கிறது 0023 தான். அதனால் அதிநீசம் கிடையாது. பட் அவர் இங்கே கடகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாராவே பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் சிம்மம் அவருக்கு கடுமையான பகை வீடுன்னு சொல்லுவாங்க. கன்னி நீச வீடு, பலம் இழக்கிற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 2ன்னு குறி போட்டிருக்கேன். ஐ மீன் ராசியில் 3ல் இருக்கார், ஆனால் பாவத்தில் 2 இயக்குவார். இதுதான் கேபிக்கும் ட்ரெடிஷனலுக்குள்ள வித்தியாசம். கோடுகளால் பிரிக்கப்படுவது ராசி, பாகைகளால் பிரிக்கப்படுவது பாவம். இதுதான் கேபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேசிடஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு அறிஞருடைய பாவ ஆரம்ப முனை புள்ளி எடுத்துக்கிறார். அதாவது இங்கே ஒரு பாவம் ஆரம்பிக்குதுன்னா இந்த பாவத்திலேருந்து இந்த பாவத்துக்குள்ளே சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இதை 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். ராசியில் 3ஆம் பாவத்தில் இருக்கார். ஆனால் கேபியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தன்னுடைய திசா புத்தி அந்தர சூட்சம பிராண தேக லக்ன காலகட்டங்களில் அவர் 2ஆம் பாவத்தை தான் இயக்குவார். ஓகே, குரு 3ஆம் பாவத்தில் இருக்கார், ராகு 4ஆம் பாவத்தில் இருக்கார். அதை மென்ஷன் பண்ணுறக்காக தான் நான் 4ன்னு போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கிற எண்கள் பாவத்தை குறிக்குது. சனி 8ல் இருக்கார், கடக லக்னத்துக்கு 8ல் இருக்கார் சனி. பெண்ணாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், கடுமையான மாங்கல்ய தோஷம் அப்படிம்போம். ஆமாம் இருக்குது. இப்போது ஆனால் அது பாவத்தில் 7 இயக்குது. கேது அவர் 10ஆம் பாவத்தில் இருக்கார், 10ஆம் பாவத்தை இயக்குவார். ராகு இதுகளுக்கு மட்டும் சில விதிவிலக்கு இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சந்திரன் 10ஆம் பாவத்தில் இருக்குது, செவ்வாய் 11ஆம் பாவத்தில் இருக்குது. ஸோ இப்போது நாம் இந்த பொண்ணுக்கு சிம்பிளாக சொல்கிறோம், திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பாரம்பரியம் இல்லாமல் முழுக்க கேபி முறையில் எப்படி பார்க்குறது அப்படிங்கும்போது எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா கேபி ஆட்கள் 7ஆம் பாவ சப்ளாடுக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த பாவ ஆரம்ப முனை புள்ளி விழுகிற இடத்தவே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பனையாக எடுத்துக்குவாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 7ஆம் பாவ ஆரம்ப முனை புள்ளி சுக்கிரன் அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் வந்தால் இந்த 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடு. அப்போது இந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி, இந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சூரியனில் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் சூரியனில் அமர்ந்திருக்காரு. ஸோ சூரியன் 2ஆம் அதிபதி, ஆனால் அவர் உட்காந்துருக்காரு 12ஆம் பாவம். எனிவே 7ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த சுக்கிரன் 11ஆம் பாவத்தோடையோ 2ஆம் பாவத்தோடையோ
7ஆம் பாவத்தோடையோ கனெக்ட் ஆகணும். இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி, அதாவது சப்லாடுன்னு சொல்லுவாங்க. சப்லாடுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், சப்லாடு அப்படியே எடுத்துக்க கூடாது. சப்லாடுக்கு இன்னொரு பேர் உபநட்சத்திராதிபதி. உபநட்சத்திராதிபதினா வேற ஒன்றும் இல்லை, புத்திநாதன் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சுக்கிரனவே ஒரு கிரகமாக பாவிச்சு இவர் எந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்காரு, அதாவது ஒரு கிரகம் என்ற நட்சத்திராதிபதி தன்னுடைய பலனை கொடுக்கும் முதல்ல அதனுடைய திசா புத்தியில். அந்த அடிப்படையில் சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் இங்கே இருக்காரு, உத்திரம் 2ஆம் பாவத்தில். அவர் சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்காரு, ஆனால் 2ஆம் பாவத்துக்குரியவர், எப்படியோ கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சுக்கிரன் வந்து 11ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அதனால 2-11 கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்றனால இந்த பொண்ணுக்கு திருமணம் உண்டு. இதைத்தான் அவங்க வந்து கொடுப்பனைன்னு எடுத்துக்குவாங்க. இன்கேஸாக இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ராகு சனி, அல்லது இந்த ஜாதகத்தில் சனி வரலாம், தப்பு இல்லை. இந்த ஜாதகம் இல்லாமல் வேற ஜாதகத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை அசுபர்கள் வந்து அவங்க 1, 6, 8, 10, 12 இந்த மாதிரி பாவங்களை குறிகாட்டுச்சுன்னா அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு திருமணமே நடக்காது அப்படின்றாங்க. ஆனால் அதை நம்புறதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திசா புத்தியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அடுத்த திசா புத்தியை பார்ப்போம், இப்போ இல்லை நம்ம அனுப்பிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இங்கே வந்து டெஸ்டினி ஓகே சொல்லிருச்சு, சரி எப்போ திருமணம் நடக்கும். கேபியில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் சுந்தரராஜன் ஐயா வந்து விவரிச்சார், அருமையாக விவரிச்சார், காரகத்தில் விவரிச்சார். அவர் என்ன சொன்னார், செவ்வாய் திசையில், அது அடுத்து வரப்போகிற கே திசையில், அல்ல அடுத்து வரப்போகிற சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியில் நடக்கும்னு சொல்லி துலால கணத்தை போட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் கேபியை பொறுத்த வரைக்கும் எந்த 15 நாளில் நடக்கும், எந்த 7 நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அதுதான் கேபியோட சிறப்பு. நான் இங்கே கேபி தான் சிறப்புன்னு பேசவில்லை, அதாவது அந்த பத்ததியோடைய வந்து ஒரு நுணுக்கத்தை தான் இங்கே சொல்ல வரேன் நான். ஏன்னா இங்கே நடக்கிறது கேபி மாநாடு முறை அப்படின்றனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். விஷயத்துக்கு வருவோம். இப்போ திசா புத்தி அந்தர சூட்சம நாதர்கள் 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ப்ளஸ் காரகனான சுக்கிரனையும், பெண்ணுக்கு வந்து சுக்கிரனா வந்து காரகமும், சுக்கிரனும் வரலாம் காரகமா, கலத்திர காரகனா, கேதுவும் வரலாம். சில செவ்வாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பராசரர் வந்து கேதுவையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா செவ்வாயை போல் கேது, சனியை போல் ராகு அப்படின்றனால பெண்களுக்கு மட்டும் கலத்திரக்காரங்கனா சுக்கிரனும் வரலாம், கேதுவும் வரலாம். ஆண்களுக்கு சுக்கிரனை மட்டும் எடுக்கலாம் நம்ம. அப்போது இந்த 2, 7, 11 பாவங்கள் சரியாக இயங்கணும், அது திசாபுத்தியில் வரணும், அதுலேயும் அவங்க பலமாக இருக்கணும். இதில் கேபி என்ன பண்ணியிருக்காருன்னா 4-fold சிக்னிஃபேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது 4 குறிகாட்டிகள் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ நம்ம 6 குறிகாட்டிகள் வரைக்கும் போயிட்டோம். நம்ம அது இன்னொரு தடவை நேரம் கிடைக்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அப்போது நாம் ஃபஸ்ட்டு 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் இந்த 3 பாவத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த 2ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம் எது, அதாவது முழு பலத்தோட இயக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2ஆம் இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. நல்லா பாருங்க, பாவத்தில் சுக்கிரன் இருக்காரு, ராசியில் தான் 3ல் இருக்காரு. நான் இங்கே 2ஆம் பாவம்னு போட்டிருக்கேன். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 கிரகங்களில் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரங்கள் தான் 2ஆம் பாவத்தை முதல்ல இயக்கும். இதுதான் வந்து முதல் தர குறிகாட்டி. அப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், உடனே கண்ணு அங்கே போயிடணும், 1, 5, 9 போயிடணும். இங்கேயும் ஆள் இல்லை, இங்கேயும் ஆள் இல்லை. இங்கே கேது சுக்கிரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கார். நான் டிகிரி போடல, ஏன்னா நேரம் கருதி டிகிரி போடல. சுக்கிரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போது கேது செவ்வாய்க்கு ஏஜெண்டா வர்றாரு, செவ்வாயை டினோட் பண்ணுறாரு. ராகு சுக்கிரனுக்கு ஏஜெண்டா வர்றாரு, சுக்கிரனை டினோட் பண்ணுறாரு, குறிகாட்டுறாரு. இங்கே நம்ம அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அந்த ராகு கேதுக்கு வந்து குறிகாட்டிகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிற ஒரு அருமையான விஷயம். இந்த கேதுடைய திசா புத்தி அந்தர எப்போ வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு 2ஆம் பாவத்தை இயக்குவார். ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதி பாவத்தை இயக்கும், ராசியெல்லாம் பாவத்தை இயக்கும். அப்போ கேது திசா புத்தி அந்தரங்கள் எப்போ வந்தாலும் 2ஆம் பாவம் இயக்கும். இந்த பொண்ணுக்கு குடும்ப அமையறதுக்கு உண்டான சூழல் வரும். கேதுவை நம்ம எடுக்கும்போது கேது அமர்ந்த வீடானா அதனுடைய ராசிநாதனை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதனால் நான் செவ்வாய் போட்டிருக்கேன். 2வது சுக்கிரன் அடுத்தபடியாக குறிகாட்டியில் 2ஆம் இடத்தை பிடிக்கிறது, பலமான குறிகாட்டியாக பிடிக்கிறது அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகம். இந்த பாவத்தில் சுக்கிரன் இருக்கார், அவர் 2ஆம் தர குறிகாட்டியாக வர்றார். மேலுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவாதிபதியோட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாராவது குறிகாட்டிகள் இருக்காங்களான்னு பார்க்கணும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனே இருக்கார்,
திரும்ப சுக்கிரனே இங்கே குறிகாட்டியாக வர்றாரு. அடுத்து 4ஆம் தர குறிகாட்டியாக வர்றது சூரியன். அவர் 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கலாம், 6ல் தான் இருக்கக்கூடாது மெயினாக. அல்லது 6, 8, 12 அவங்க ஒன்றா சேர்ந்து கனெக்ட் ஆகக்கூடாது. 1, 4, 6, 8, 12, 10, 12 அப்படின்னு கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ சூரியன் நம்ம எடுக்கலாம். அப்போது கேது செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இவங்க இந்த 2ஆம் பாவத்தில் திசா புத்தியில் எப்போ வந்தாலும் அவங்க இந்த 2ஆம் பாவத்துக்கு முதல் தர குறிகாட்டியாக வந்துடுவாங்க. அதாவது 2ஆம் பாவத்தை இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த கிரகம் இயக்குதோ, எந்த கிரகம் இப்போ செவ்வாய் இயக்குதுன்னு வச்சுங்க 2ஆம் பாவத்தை, அவங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் சூடாக வரும், பொறி பறக்கிற மாதிரி பேசுவாங்க, பட்டு 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 சட்டு சட்டுன்னு பேசுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் மூலியமாக ஒரு வருமானம் வரக்கூடியது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பூமி நிலம் அமையும். இதே இது சுக்கிரனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, காரு, கட்டின வீடு, அழகிய பொருட்கள் 3ஆம் இடம் சேரும்போது சுக்கிரன் 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா நகை, ஆபரணங்கள் அதெல்லாம் சேரும், ஆடை அணிகலன்கள் சேரும். ஆக என்ன கிரகம், ஒரு கிரகம் என்ன பாவத்தை இயக்குதோ அந்த காரக கிரகம் அந்த பாவத்தின் வழியாக பலன்களை கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம திருமணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் 7ஆம் இடத்துக்கு போயிடுறேன். 7ஆம் இடம் இங்கேருந்து எடுத்தோம்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், ராசியில் கிரகங்கள் இல்லை, ஆனால் பாவத்தில் நான் 7ன்னு போட்டிருக்கேன். அதாவது சனி 7ல் தான் இருக்கார் பாகையில். அப்போது சனியுடைய 3 நட்சத்திரங்களில் வந்து போயிடணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உடனே கண்ணு போயிடணும். அப்போ இங்கேயும் இல்லை, அனுசத்திலையும் இல்லை, உத்திரட்டாதியிலும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பூசத்தில் 12, சூரியன் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7 டிகிரி, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிகிரி. முதல் 3:20 வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம் போயிடும். 16:40 வரைக்கும் 3:20லேருந்து 16:40 வரைக்கும் பூச நட்சத்திரம் வந்துடும். அப்போ புதனும் சூரியனும் திசா புத்தி அந்தரத்தில் எப்போ வந்தாலும் அவங்க 7ஆம் பாவத்தை முதல் தரமாக இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் இங்கே புதன் சூரியன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இங்கே கிரகங்களில் சனியை நம்ம எடுத்துட்டோம், அதனால அந்த சனியை போட்டு வச்சுருக்கேன். திரும்ப இந்த 7ஆம் பாவாதிபதி சனியுடைய நட்சத்திரங்களில் திரும்ப அவங்களே வந்துடுறாங்க, புதன் சூரியனே வந்துடுவாங்க. அதனால் நான் 3 டைம் வர்றாங்க, அதனால் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ சுக்கிரன் வந்து எதனால் எழுதியிருக்கேன் அப்படின்னா 7ஆம் பாவ நட்சத்திராதிபதி, அதாவது உபநட்சத்திராதிபதி, அவருடைய திசாபுத்தி காலங்கள்லையும் இயங்கும். அதனால் 7ஆம் பாவத்தை எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 2ங்கிறது குடும்ப உறுப்பினர், அது குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், உயிர்காரத்துவம் வேலை செய்யும்போது வந்து குழந்தைகளாகவும் மனைவியாகவும் கணவராகவும், பெண்ணுக்கு கணவராகவும் ஆணுக்கு மனைவியாக வரும். பொருள்காரத்துவம் வேலை செய்யும்போது அது பொருள்களாக வரும். அதே மாதிரி 7ஆம் பாவம் தொழிலாக வரும், சுய தொழிலாக வரும். பொருள்காரத்துவம் வேலை செய்யும்போது, உயிர்காரத்துவம் வேலை செய்யும்போது கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும், அல்லது மனைவி கணவன் இவங்க 2 பேர்த்துக்கு வந்து குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி உயிர்காரத்துவமாக வரும். இந்த 7ஆம் பாவம் 2வது குழந்தையை குறிக்கும். 11ஆம் பாவம், இந்த 11ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், 11ஆம் பாவம் 10ல் சந்திரன் இருக்காரு, 11ல் செவ்வாய் இருக்காரு. இவர் செவ்வாய் மிருகசீர இடத்துல இருக்கார். அப்போ இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சுயசாரத்தில் உட்காந்து 11ஆம் பாவத்தை வலுவா வந்து இயக்குறார். ஸோ அதனால நான் என்னன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் பாவம் போட்டிருக்கேன், 11ஆம் பாவத்தில் செவ்வாய் போட்டிருக்கேன். மேலும் தன்னோட வீட்டை பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் தான் செவ்வாய்க்கு. 5க்குரிய ஒரு 5வே பார்க்குறது ஒரு ப்ளஸ்ஸு. திருமணத்துக்கு 7க்கு 11ஆம் இடம் அப்படின்றனால 5ஆம் இடம் மேலே வந்து ப்ளஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கேதுவை நம்ம எடுத்தாகணும். செவ்வாய் எடுத்தால் கண்டிப்பாக கேதுவை நம்ம எடுத்தாகணும். அதுக்கப்புறம் சுக்கிரனும் வர்றாரு அங்கே. அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து கிரகத்தோட சிம்பிள் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் வந்து சூரியன் அர்த்தம். அதாவது கேபியில் கிரகத்தோடைய உபநட்சத்திராதிபதி பார்ப்பாங்க. இதில் நாம் இப்படி பலன்களை எடுத்த பின்னாடி, சரி சார் இப்போ திசா புத்தி அந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு திருமணம் எப்போ நடக்குன்னு சொல்ல போகிறீங்க, அதான் உங்கள் கேள்வி. இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 10/7 ராகு திசை செவ்வாய் புத்தி, கிட்டத்தட்ட 33 வயசு. 2/8/1994, கிட்டத்தட்ட 33 வயசு. இன்னும் ஒரு 7 நாளில் முடியுது இந்த பிள்ளைக்கு. ஒரு பெண்ணாக இருந்தும் 33 வயசு முடிஞ்சும் இன்னும் திருமணம் நடக்கலை. ராகு கொடுக்கல, அடுத்து குருவில் தான் கொடுக்க போகிறாரு. குருவில் எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் இந்த மாதிரி குறிகாட்டிகளெல்லாம் எழுதின பின்னாடி இவங்களுடைய சப்ளாடை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். அது நேரம் கருதி நான் இங்கே வந்து சொல்லலை, ஆனால் வந்து ரிசல்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நான் கேபியில் பலன் நிர்ணயிக்கிறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ரூலிங் பிளானட்ஸ் அப்படின்னு ஆளும் கிரகங்கள். இப்போ நான் அந்த ஜாதகத்தை கணிக்கிறேன் அப்படின்னா
இந்த செட்டப் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பலனை நான் எப்போ ஆய்வு பண்ண போகிறேனோ அப்போ நான் வந்து ரூலிங் பிளானட்ஸை எடுக்கணும். அந்த ரூலிங் பிளானட்ஸு வரக்கூடிய திசா புத்தி அந்தர சூட்சம தேக பிராணத்தோட மேட்ச் ஆகணும். ரூலிங் பிளானட்ஸ் நான் கீழே எழுதிடுறேன். நான் கண்டுபிடிச்சிருக்க குறிகாட்டிகள் எல்லா குறிகாட்டிகளும் எடுத்து மேலே எழுதிடணும். எழுதிட்டு இந்த ரூலிங் பிளானட்டோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த ரூலிங் பிளானட் எப்போ இதுவும் கரெக்டாக மேட்ச், மிச்சதெல்லாம் ஒமிட் பண்ணிடணும், அதாவது வெளியேற்றிடணும், நீக்கிடணும். கரெக்டாக இந்த திசா புத்தி அந்தர சூட்சம காலங்களில் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். இது ரூலிங் பிளானட் மெத்தடு. ரூலிங் பிளானட் எடுக்காமே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டீட்ரைமெண்டல் அப்படின்னு பேர், சிக்னிபேட்டர். அதாவது பலன் நடக்கிற மாதிரி வந்து ஒரு புத்தி நம்மளை காமிச்சு அந்த பலனை தடை பண்ணிடும். அதாவது ஜோதிடரை ஏமாத்திரும், கண்ணை கட்டிடும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற குறிகாட்டிகளை பூரா சரியாக எடுத்து இந்த குறிகாட்டிகளுடைய நட்சத்திராதிபதியையும் உபநட்சத்திராதிபதியையும் ஆய்வு பண்ணணும். அவங்க 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு ரொம்ப பலமான குறிகாட்டிகளாக வர்றவங்கள பூரா தேர்ந்தெடுத்து அதை திசா புத்தியில் வர்றாங்களான்னு பார்த்து வரிசைப்படுத்தணும். உதாரணத்துக்கு இங்கே எழுதியிருக்கிற குறிகாட்டிகள் யாராவது பலமாக வந்து 6ஆம் இடத்தவோ 4ஆம் இடத்தவோ 8ஆம் இடத்தவோ 12ஆம் இடத்தவோ இப்படி குறிகாட்டினாங்கன்னா இவங்க பலன் நடக்கிற மாதிரி காமிச்சு தடை பண்ணிடுவாங்க, அதாவது ஜோதிடரை ஏமாத்திரும். அப்போது இந்த 2வது செயல்முறை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஐயா மாதிரி ஒரு கை தேர்ந்தவங்களால, இல்லை அவங்கள்ட்ட கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டே வந்து கூட இருந்து அந்த விவர ஞானத்தை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மித்தவங்களை எல்லாத்தையுமே எடுக்கிறது வந்து ரூலிங் பிளானட் மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் டீட்ரைமெண்டல் சிக்னிஃபிகேட்டர்னு சொல்லி குறிகாட்டிகளை எலிமினேட் பண்ணுறது ஒரு கலை. அந்த கலையை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சப்ளாடை வச்சு சரியாக வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூலிங் பிளானட்டோடு நம்ம ஆட் பண்ணும்போது நாம் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இவங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த பொண்ணுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த திசையில் சொந்த புத்தியில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரடைம் இருக்குது, ஐ மீன் கூற்று இருக்குது. அந்த பாரடைம் வந்து கேபியை பொறுத்த வரைக்கும் இல்லை, சொந்த திசையில் சொந்த புத்தியில் குறிகாட்டிகள் வலுவாக இருந்தால் நடக்கும். அப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய குரு திசையில் குரு புத்தியில் புதன் அந்தரத்தில் செவ்வாய் அந்தரத்தில், ஏன்னா செவ்வாய் இங்கே 11க்கு சரியான குறிகாட்டியாக இருக்கார், அவர் வலுவாக இருக்கார். ஸோ அதனால் வந்து குரு திசையில் குரு புத்தியில் செவ்வாய் அந்தரத்தில் புதன் சூட்சமத்தில் ராகை நம்ம எடுத்தாகணும். ஏன்னா சுக்கிரன் வந்தால் ராகு எடுக்கணும், செவ்வாய் வரும்போது கேது எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது குரு திசை குரு புத்தி செவ்வாய் அந்தரன் புதன் சூட்சமம் ராகு பிராணன் கேது தேகம் அப்படின்னு எடுத்து நாம் அந்த நேரத்தில் வந்து சூரியன் வந்து இவங்க மூணையுமே வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த திசா புத்தி அந்த மூணையத்தை கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணணும் கேட்டுக்குங்க. இப்போ குரு திசா சனி புத்தி, நல்லா கேளுங்க, குரு திசா சனி புத்தி புதன் அந்தரம்னு வச்சுக்கோங்க. நாம் இங்கே இருக்கிற குரு வீட்டில் சனி இருக்காரான்னு பார்க்கணும். குரு வீட்டில் சனி இங்கே இருக்கார், பங்குனி மாதம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் கல்யாணம் வைப்பாங்க. அப்போது திசாநாதனா ராசிநாதன் குரு எடுத்துக்கணும், புத்திநாதனா நட்சத்திரநாதன் சனி எடுத்துக்கணும். குரு திசா சனி புத்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் அந்தரநாதன் செவ்வாய் எப்போ கிராஸ் ஆகிறாருன்னு சூரியன் கடக்கிற அந்த தேதிகள் எடுக்கணும். குரு சனி செவ்வாய் அந்தரம் இதை சப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம போய் அந்த டிகிரியை வச்சு கண்டுபிடிச்சோம்னா பங்குனி மாசத்துல சூரியன் குரு திசா சனி புத்தி செவ்வாய் அந்தரத்தை எப்போ கடக்கிறாருன்னு பார்த்தோம்னா அந்த 7 நாளை பிடிச்சிடலாம் கல்யாணத்தை. சரிங்களா? உதாரணத்துக்கு நான் ஆய்வு பண்ண ஒரு ஜாதகம் சொல்கிறேன். குரு திசா குரு புத்தி ராகு அந்தரம், குரு திசா குரு புத்தி ராகு அந்தரம். இதை நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வீட்டில் ராகு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் கடைசியில் அந்த கல்யாணம் எப்படி தெரியுங்களா வந்து முடிஞ்சிச்சு. குரு வீட்டில் குரு நட்சத்திரம், குரு திசா குரு புத்தி ராகு அந்தரம், சூரியன் வந்து பங்குனி மாதத்தில் முதல் 3 தேதிகளை கடக்கும்போது அந்த கல்யாணம் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க, இதுதான் கேபி. கிருஷ்ணமூர்த்தி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் புகழடைஞ்சார் பேரடைஞ்சார் அப்படின்னா நாம் இன்னொரு முறையை நம்ம இன்னோவேட் பண்ண வேண்டியதில்லை. அவர் கொடுத்துருக்கிறத நல்லா உள்வாங்கினா போதும், உள்வாங்கி அதை அப்படியே ப்ரெடிக்ஷனை வெளியெடுத்தால் போதும்.
நான் வந்து இங்கே நேரம் கருதி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். நான் இன்னும் இதை வந்து விலாவரியாக சொல்லணும்னா நம்ம ஒரு நாள் வேணும். இந்த ஜாதகத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி டேட்டாவே கையில் எடுத்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு 7 டே, ஒரு 7 நாளுக்குள்ளே கொடுத்துடலாம், கொண்டு வந்துடலாம். 7 நாளைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி ஒருவேளை அந்த தேதி விட்டுட்டா, நான் என்ன தேதி எடுத்திருக்கேன்னா, குரு திசையில், சனி புத்தியில், செவ்வாய் அந்தரத்தில், கேது சூட்சமத்தில், அல்லது கேது அந்தரத்தில், செவ்வாய் சூட்சமத்தில், ராகு பிராணனில் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். அந்த நேரத்தில் சூரியன் எந்த இடத்த கிராஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஒளி கிரகங்களான சூரியன் மாசத்தை கொடுப்பாரு, ஒளி கிரகனான சந்திரன் தேதியை கொடுப்பாரு. இந்த சூரியனும் சந்திரனும் இந்த திசா புத்தி அந்தர்களுக்கு ஒளி கொடுக்காம ஒரு பலன் நடக்கவே நடக்காது. இதுதான் கேபியோட ரூல். அது கல் தடிக்கு கீழே விழுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதுதான் வந்து கேபியோட சிறப்பம்சம். பாரம்பரியத்தில் நான் குறை சொல்லலை. ஏன்னா வந்து கேபி வந்து பாவகாரத்தை கண்டுபிடிக்கல, கிரககாரத்தை கண்டுபிடிக்கல, திசா புத்தி அவர் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவர் அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணி, இப்போ ஒருத்தர் வர்றாரு, கல்யாணம்னு கேட்டு வர்றாரு, இல்லை 8-12 காலையில் ஐயா எடுத்த மாதிரி வந்து விஜயலிங்க ஐயா எடுத்த மாதிரி 8-12 அவருக்கு வேலை செய்ய போகுது, விபத்து நடக்க போகுது. அப்போ அந்த 8-12 நடக்க போகிற காலகட்டங்களை எடுத்து இந்த சமயத்தில் சூரியன் கிராஸ் ஆகிற போகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது, ரொம்ப கவனமாக இருங்கன்னு நாம் அவங்களுக்கு அறிவுறுத்தினோம்னா, இதை விட வேறு ஜோதிடர்களால் வேறு சிறப்பாக என்ன செய்ய முடியும் வாடிக்கையாளர்களுக்கு? இல்லைங்களா? இந்த புத்தியில் நடக்குதுன்னு சூரியன் சொன்னார், சூரியன் சுந்தராஜன் சொன்னார். ஆனால் நாம் கேபி முறையை கையாண்டோம்னா இந்த திசாவில், இந்த புத்தியில், இந்த அந்தரத்தில், இந்த சூட்சமத்தில், இந்த பிராணனில் நடக்குன்னு சொல்ல முடியும். சூரியனை கரெக்டாக நம்ம வந்து பிடிக்க தெரியணும், எந்த அந்த கடக்கிற அந்த இதை பிடிக்க தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதோட முடிச்சிடறேன் நான். இங்கே ராகு இருக்குது, குரு இருக்குது, செவ்வாய் இருக்குது. சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியில் ஒரு சம்பவம் நடக்கிறதா இருந்தால் சூரியன் இந்த ஐப்பசியை கிராஸ் பண்ணும்போது நடக்கும். சுக்கிர திசையில் ராகு புத்தியில் நடக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறதா இருந்தால் சூரியன் இந்த ராகுவை சுக்கிர திசையில் ராகு புத்தியை கடக்கும்போது நடக்கும். இதுதான் வந்து கேபியோட சூட்சமம். இதை நம்ம கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக 15 நாளைக்குள்ளே பலனை பிடிச்சிடலாம். இதை வச்சு தான் வந்து ஹொராரியில் என்ன பண்ணாருன்னா உலகம் ஃபுல்லாக பேர் வாங்கினார் ஐயா கேபி அவர்கள், கேஎஸ்கே அவர்கள். உலகம் ஃபுல்லாக வந்து வெல் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்ட, சுத்தமாக நிரூபிக்கப்பட்ட சிஸ்டத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி பாரதிய வித்யா பவனில் டெல்லியில், அதுக்கு முன்னாடி வந்து நாட் அலவுடு, ஜோதிடத்தை அலவுடு கிடையாதுன்னா தட் இஸ் நாட் சயின்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வாழ்நாளில் இந்த முறையை வச்சுக்கிட்டு, இந்த ஹொராரிய மெத்தடை வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக ஜோதிடம் ஒரு சயின்ஸ், அறிவியல்னு நிரூபிக்கிறக்காக போராடினார். அதை ப்ரூஃபும் பண்ணார். 195 விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி காட்டினார். மிச்சம் 5 ஏதோ ஒரு அவருடைய அறிவுக்கே தப்புச்சு. அது இயல்பு தான். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான அனுபவத்தையும் ஆழ்ந்த செய்திகளை எப்படி சொல்கிறதுங்கிறத நாம் இவர் மூலமாக இப்போ தெரிஞ்சிட்டோம். அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, பொதுவாக இந்தியாவில் இருக்கிற பாரதி வித்யா பவன்களில் தான் கேஎஸ்கே வகுப்பு நடத்துவார். அப்படி பம்பாயில் பாரதி வித்யா பவன் நடத்துகிற பொழுது அவருடைய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கண்டுபிடிப்புகளுக்காக அந்த மகாராஷ்டிரா கவர்னர் வந்து ஒரு பெரிய தங்கப்பதக்கத்தை அணிவித்து அவருடைய சோதிடம் விஞ்ஞானம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழினுடைய அந்த சயின்டிஃபிக்காக ஐயா கண்டுபிடிச்சதுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. நான் மகிழ்ச்சியெல்லாம் கைதட்டி கேஎஸ்கே வணக்கம் செய்யலாம். இப்போ கன்னியப்பன் வந்து நம்ம ஐயாவுக்கு ஒரு அருமையான பொன்னாடையை போர்த்தி வாழ்த்துக்களை சொல்வார்.